ஃபர்ஸ்ட் நல்ல சாப்பாடு சாப்பிட்றப்போ மெடிடேஷன், அது ராஜயோகம். மெடிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி உங்களுக்கு அந்த அந்த மூச்சுல இருந்து அந்த பிராணசக்தி எங்க உங்களுக்கு அதிகமா வருதுன்னாக்கா தியானம் பண்ணா வருது. ஸோ அது ராஜயோகம். ரெண்டாவது, உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழணும் அப்படின்னா நமக்கு ஞான யோகம் தேவைப்படுது. இந்த ஞான யோகம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, 2 விதமான சாதனை இருக்குன்னு நம்ம பேசணும். ஒண்ணு வந்து தியான சாதனை, இன்னொன்னு ஞான சாதனை. தியான சாதனைனா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. கண்ணை மூடி மூச்சை கவனிக்கணும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்தா கண்ணை திறக்கக்கூடாது. 1 மணி நேரம் நீங்க தியானம் பண்ணணும்னு முடிவு எடுத்தீங்கன்னாக்கா அந்த 1 மணி நேரத்துக்கு நீங்க கண்ணை திறக்கக்கூடாது. அவ்வளவுதான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க தியானத்துக்குள்ள போவீங்க. ஞான சாதனை எப்படி பண்ணணும்? அதே 1 மணி நேரம் புக்ஸ் படிக்க. புக்ஸ் படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை பத்தி பல விஷயங்கள் புரியும். உங்களை பத்தி உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இருக்கு, நிறைய என்லைட்டன் மாஸ்டர்ஸோட ஆட்டோபயோகிராபிஸ் இருக்கு, அவங்களோட ஜெர்னி இருக்கு. புக்ஸ் மட்டுமே கிடையாது, சஜ்ஜன சாங்கத்தியமும் பண்ணணும். புக்ஸ் படிக்கிறது சஜ்ஜன சாங்கத்தியம் மட்டுமே கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் உங்க ஞானம் வளரும். அந்த லிமிட்டெட் ஹாஃப் பேக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். புரிஞ்சு புரியாத இருக்கிற விஷயத்துல இருந்து முழுமையா புரியணும்னாக்கா எக்ஸ்பெரிமெண்ட். புக்ஸ் படிக்கிறப்போ தியரிட்டிக்கலா புரியும், ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போதான் முழுமையா புரியும். தியரி பிளஸ் பிராக்டிகல்ஸ் ரெண்டும் இருக்கணும். அதுதான் ஞானம். புக்ஸ் படிக்கிறது மட்டும் இல்ல, சஜ்ஜன சாங்கத்தியம் பண்றது மட்டும் இல்ல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயம் கூட வாழ்க்கையில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ட்ரூத் வில் பிகம் பர்ஃபெக்டட். உண்மையோட உங்களோட உண்மைனா என்ன, அல்டிமேட் ட்ரூத்னா என்ன, இதுனா என்னன்றது உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் புரியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும். எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணா கூட மைண்ட் லெவல்ல உங்களுக்கு எப்பவுமே டவுட் கொடுத்துட்டே இருக்கும், கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதோட உங்களோட ஞானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அங்க டோட்டல் பீஸ், டோட்டல் கண்டென்ட்மெண்ட், ஒரு புரிதல். உங்க கையில பணம் எல்லாம் காட்டி கூட நீங்க நிம்மதியா இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான், எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்குது, எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க போகிறது. அப்புறம் எதுக்கு நான் வரி பண்ணிக்கணும், அப்புறம் எதுக்கு நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற ரிலாக்ஸ் ஆட்டிடியூட் கூட போயிடுது. அந்த ரிலாக்ஸ்ட் ஆட்டிடியூட்ல நீங்க எவ்வளவு வாழ்க்கையில சாதிக்கும். நீங்க வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னா நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கும். டென்ஷன் பட்டீங்கன்னாக்கா எந்த வேலையும் உங்களால சரியா செய்ய முடியாது. அதே டென்ஷன் இல்லாம வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில நீங்க எது வேணாலும் சாதிக்கலாம். 3வது தூக்கம். ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, 3வது தூக்கம். இந்த தூக்கம்ன்றது சில பேருக்கு ஒரு தவறான புரிதலா இருக்கு. தூங்காம நைட்டெல்லாம் மெடிடேஷன் பண்ணணும், உடனே என்லைட்மெண்ட் வந்துடணும், இந்த ஜென்மமே கடைசி ஜென்மமாக்கிக்கணும். ஆத்திரம், பேராசை. பேராசை என்ன கொடுக்கும்? பெருநஷ்டத்தை தான் கொடுக்கும். எதுக்கு ஆத்திரம், எதுக்கு அவசரம்? தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உங்களை யார் தியானம் பண்ண சொன்னாங்க? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், இல்ல 3 மணி நேரம் பண்ணா போதும். மத்த நேரம்லாம் நீங்க கர்மயோகத்துல இருக்கணும். அது இம்பார்ட்டன்ட். இந்த தேர்ட் பாயிண்ட் கர்மயோகத்தை பத்தி பேச போறேன். ஃபர்ஸ்ட் ராஜயோகத்தை பத்தி பேசணும், செகண்ட் ஞான யோகத்தை பத்தி பேசணும். இப்ப 3வது பாயிண்ட் கர்மயோகம். கர்மயோகம்னா என்ன? நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே அதுல ஒரு பர்ஃபெக்ஷன், உங்களோட கவனம் முழுசா கவனத்தை செலுத்தி நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே அதுல ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு. நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே உங்களோட முழு கவனம் அந்த வேலையில நீங்க செலுத்தி செஞ்சீங்கன்னா யுவர் மைண்ட்ஃபுல். ஸோ ஸ்பெஷல் டேஸ், பௌர்ணமி இல்ல சிவராத்திரி, அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்ல ஒரு நாள், மாசத்துக்கு 1 நாள் 2 நாள் நீங்க நைட் எல்லாம் முழிச்சு தியானம் பண்ணலாம். ஆனா ஜென்ரலா தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு மினிமம் 4 மணி நேரம் நீங்க தூங்கணும். அப்பதான் பாடியில நிறைய ரீஜெனரேஷன் நடக்கும், செல்லுலர் லெவல் ரீஜெனரேஷன் நடக்கும், டிஎன்ஏ லெவல் அப்கிரேட் நடக்கும். தூக்கம்ன்றது இயற்கையோட ஒரு வரப்பிரசாதம். இயற்கை நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசு தூக்கம். அந்த தூக்கம் நீங்க எற்கானது கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சில பேர் 8 மணி நேரம் தூங்குவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தியானம் இல்லை வாழ்க்கையில். எப்ப நீங்க தியானத்துக்குள்ள வரீங்களோ உங்களோட தூக்கத்தோட தேவை தானா குறைஞ்சிட்டே வரும். 8 மணி நேரம்ன்றது 7 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரத்துல நிற்கும். ஸோ நீங்க டெய்லி தியானம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா சக்தி இருக்கு, உங்க உடம்புல நிறைய சக்தி இருக்கு, நிறைய பிராணசக்தி இருக்குனாக்கா உங்களுக்கு தூக்க தேவை கம்மியாயிடும். ஸோ 4 மணி நேரம் தூக்கம் எதுக்கு அப்படின்னா, உங்களோட மசில்ஸ்க்கு, உங்களோட போன்ஸ்க்கு, உங்களோட ஃபிளஷுக்கு ஒரு ரெஸ்ட். அந்த தூக்கத்து நேரத்துல நிறைய டிஎன்ஏ செல்லுலர் லெவல் அப்கிரேட் நடக்கும். இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ்க்கு நைட்டு ஃபுல்லா தியானம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பௌர்ணமி, இல்ல கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்,
அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ்ல நிறைய எனர்ஜி இருக்கும். ஏன்னா செலஸ்டியல் ஈவெண்ட்ஸ், காஸ்மிக் ஈவெண்ட்ஸ்ல நிறைய எனர்ஜி இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஒரு நாள் நைட்டு முடிச்சிருந்து தியானம் பண்ணலாம். பட் மற்ற நேரத்துல கம்பல்சரியா நீங்க தூங்கணும். நீங்க நல்லா தூங்கினா என்ன ஆகும்னா, நீங்க கர்மயோகத்துல உங்களோட எனர்ஜி மேக்சிமமா யூஸ் பண்ணுவீங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே ஃப்ரெஷ்ஷா செய்வீங்க. எந்த டயர்ட்னஸ் இல்லாம, தவறுகள் நடக்காது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல மிஸ்டேக்ஸ் இருக்காது, பர்ஃபெக்ஷன் இருக்கும். யோகா கர்மசு கௌசல்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யோகான்னா என்ன அப்படின்னா, நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலையை நீங்க பர்ஃபெக்டா செஞ்சீங்கன்னா அதுதான் யோகா. ஸோ உங்களுக்கு என்லைட்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்க தெரிஞ்சுக்க ராஜயோகத்து மூலியமா என்லைட்மெண்ட், ஞான யோகத்து மூலியமா ஹையஸ்ட் என்லைட்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா கர்ம யோகத்துல தான் இருக்கணும். யூ ஹாவ் டு பி இன் த மிடில் பாத். சம்சாரத்தை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, காட்டுக்கு ஓடி போய் ஆசிரமத்துக்கு போயிட்டு எஸ்கேப் ஆயிட்டு, வாழ்க்கையை எஸ்கேப் பண்றது ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. வாழ்க்கையை முழுமையா வாழ்றது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுதான் கர்மயோகம். வாழ்க்கைய பொறுப்பு, உங்களோட வாழ்க்கைய நீங்க பொறுப்பா முழுமையா பொறுப்பு எடுத்துட்டு, அந்த எந்த துன்பம் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீங்க வந்து அதை சமாளிச்சுட்டு ஒரு சிரிப்போட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு புன்னகையோட நீங்க செய்யற வேலை தான் கர்மயோகம். இருக்கும் சில வாட்டி ஸ்ட்ரெஸ் இருக்கும், சில வாட்டி டென்ஷன் இருக்கும். பட் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. 1 minute ஸ்ட்ரெஸ், உடனே உங்களோட ஞான யோகம் உங்களுக்கு உடனே ரிமைண்ட் பண்ணும். எல்லாம் மாயும், ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காத, உன்னால முடிஞ்சது செய், அதுக்கு மேல நீ டென்ஷன் எடுத்துக்காத. டூ யுவர் பெஸ்ட், லீவ் த ரெஸ்ட். பலன் எதிர்பார்க்காத, உன்னோட கர்மத்தை செய், பலன் எதிர்பார்க்காத. அங்க எங்க இருக்கு ஸ்ட்ரெஸ்? நீங்க பலன் எதிர்பார்க்கலன்னா ஸ்ட்ரெஸ் எங்க இருக்கு? நீங்க பலனே எதிர்பார்க்கல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, உங்க வேலை மட்டும் நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அங்க ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, டென்ஷனும் இல்லை. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வேலை மேல மட்டும்தான். ஒரு அம்மாவா என்ன பண்ணும், அந்த தர்மத்து மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு அப்பாவா என்ன பண்ணணும், அந்த தர்மத்து மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு எம்ப்ளாயியா என்ன பண்ணணும், ஒரு எம்ப்ளாயரா என்ன பண்ணணும், ஒரு மாணவனா என்ன பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். Don't expect the results. Just focus. 100% focus on the work is Karma Yoga. 100% focus on the work, zero focus on the result. That is Karma Yoga, my dear friends. இதுதான் formula. 100% focus on your dharma, 0% focus on the consequences, 0% focus on the results. 100% focus on the input, 0% focus on the output. That is Karma Yoga. இந்த கர்ம யோகத்துல இருக்கிறப்போ நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இது வந்து சௌபாகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டலட்சுமிங்க உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அஷ்ட ஐஸ்வர்யம், அஷ்டலட்சுமிங்க எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். நீங்க எப்போ ராஜயோகத்துல, ஞான யோகத்துல, கர்ம யோகத்துல, 3 யோகத்திலயும் தினசரி ஒவ்வொரு நாளுமே இந்த 3 யோகத்துல நீங்க இருக்கிறப்போ அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களை வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் உங்ககிட்ட இருக்கிறாங்க. ஏன்னா 3மே இருக்கணும். ராஜயோகம், ஞான யோகம், கர்ம யோகம். இது 3மே இருக்கிறப்போ எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இதுக்கு நீங்க 2 விதமான சாதனை பண்ணணும். தியான சாதனை, ஞான சாதனை. இந்த 2 சாதனையும் இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கர்மயோகத்துல பர்ஃபெக்டா. இதுதான் பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனோட கோர் பிரின்சிபல். பிரெத் மூலியமா எனர்ஜி, எனர்ஜி மூலியமா ஹெல்த். ஹோலிஸ்டிக் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், உடம்பு சார்ந்த ஆரோக்கியம், மனது சார்ந்த ஆரோக்கியம், புத்தி சார்ந்த ஆரோக்கியம், சோஷியல் ஹெல்த். எப்படி நீங்க உங்களோட உறவுகளோட எப்படி பேசணும், உங்களோட நண்பர்களோட எப்படி பேசணும், உங்களோட வேலை செய்யறவங்களோட நீங்க எப்படி கலந்துக்கிட்டு நீங்க வேலை செய்யணும். சோஷியல் ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், எல்லா விதமான ஹெல்த் உங்களுக்கு வரும். ஸோ தென் யூ ஆர் இன் த கோல்டன் மிடில் பாத். ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம். அது கடைசி ஜென்மம். எப்போ நீங்க இந்த கோல்டன் மிடில் பாத்ல இருக்கிறீங்களோ அப்போ நீங்க அந்த ஜென்மம் உங்களுக்கு கடைசி ஜென்மம்.